இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஸ்மோக் பபிள். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஒரு தீப்பெட்டி டப்பா, அப்புறம் ஒரு ஸ்பூன் கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா வாட்டர், அப்புறம் ஷாம்பு, அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஷாம்புவை கொஞ்சமா இந்த தண்ணியில விடணும். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதில் இருக்க மூடியை தனியாக அவுட்டு தீப்பெட்டி டப்பா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தீப்பெட்டி டப்பாவில் கொஞ்சம் ஒரு குச்சி எடுத்து பார்த்துட்டு தீக்குச்சியெல்லாம் நல்ல நேரம் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், அம்மாட்டவங்க கிடச்சிடுவாங்க. அதுலேருந்து வரையினா அது ஸ்மோக் பபிள். அதனால் அதில் இருக்க ஸ்மோக் தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி தேவை. எடுங்க ப்ளீஸ், பாட்டில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போடுறோம், லாக் பண்ணுவாங்க, ஊதி விடுங்க. அப்படிங்க ஒரு 4 குச்சிக்கு நம்ம போட்டால் நம்மளுக்கு தேவையான சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக் கிடைக்கும். அப்போ தான் நம்ம ஸ்மோக் பபிளில் நிறைய ஸ்மோக் வரும். தான் போடணும். ஏன்னா நம்ம எரியிறத போட்டீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் உரிக்கிறோம், அப்புறம் பிளாக் ஸ்மோக் தான் கிடைக்கும். நம்மளுக்கு தேவை ஒயிட் ஸ்மோக் தான் தெரியும். இது 4வது குச்சி லாஸ்ட் அவ்வளோதான். போட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா அதுக்கப்புறம் இந்த நம்ம இதில் ஸ்மோக் வச்சுருப்போம். ஆல்ரெடி ஷாம்பு மிக்ஸ் பண்ண தண்ணி இருக்கும்ல, அது என்ன பண்ணணும்னா இது லைட்டாக திறந்துட்டு இதில் இருக்க தீக்குச்சியை உடனே இப்படி எடுத்து போட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தீக்குச்சிக்கிறது ஒன்றாக நடக்கும். அதை எடுத்துட்டு இந்த பாட்டில் ஸ்மோக் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம இப்படி பண்ணிட்டு இதை உடச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். இன்னொரு தடவை டிப் பண்ணிட்டு இதில் பண்ணிங்கன்னா ஸ்மோக் தெரிஞ்சா லைட்டாக தெரியும். நீங்கள் ரியலாக ப்ராக்டிக்கலாக வீடியோனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யும் போது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். அவங்க செஞ்சு காட்டுவாங்க, ஈஸி, ரொம்ப சிம்பிள் தான். அவ்வளோதான். இது நான் உங்களுக்கு இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன் எப்படி செய்யணும்ட்டு. என்னன்னா இந்த பாட்டில் இருக்க தண்ணியில் கொஞ்சம் ஷாம்பு கலந்து மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் ஒரு பாட்டிலில் ஒரு 4 தீக்குச்சிக்கிட்ட பொருத்தி இப்படி பொருத்தணும். இந்த ஊதுபத்தி அமத்தோல அது மாதிரி பொருத்தி உள்ளே போட்டுட்டு இந்த இதில் டிப் பண்ணி ஊற்றி பபுள் வரும். அது நீங்கள் தான் உடைக்கனாலும் உடச்சிக்கலாம், நான் ரொம்ப அமைக்கி உடைச்சாலும் உடச்சிக்கலாம். நீங்கள் இந்த தீக்குச்சிக்கு பதிலாக ஊதுபத்தி யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய்.